என் பேர் லீலா, இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க பேர் பிரியதர்ஷினி. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன், இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக எங்கே ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனோம். இன்டர்வியூ போகிற இடத்துல நான் தான் அவங்ககிட்ட நம்பர் கேட்டேன், எங்கள் இன்டர்வியூ நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. போன வருஷம் தான் நாங்கள் பேசியே பழகணும். ஒரு வருஷம் கூட இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இப்போ ஒரு 8 மாதம் தான் ஆச்சு. நாங்கள் ஒரு இடத்துக்கு 2 பேருமே ஒரு இடத்துக்கு செலக்ட் ஆனோம். 2 பேருமே அதே வேலைக்கு தான், ஒரே வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே வேலைக்கு தான் போனோம். போயிட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து 13,500. எங்களுக்கு நிறைய பேத்துக்கு என்ன நீ எவ்வளோ நினைச்சு எதிர்பார்த்த, ஃப்ரெஷருக்கு இவ்வளோதானே கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எதுக்காக எனக்கு பத்தல, எங்க குடும்ப சூழ்நிலைக்காக எனக்கு அந்த சேலரி வந்து பத்தல, இவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக அவங்க அந்த வாங்குறவங்க சேலரி பத்தல. எங்களுக்கு 2 பேத்துக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது இந்த பிசினஸ் தான் பண்ணணும், அந்த பிசினஸ் தான் பண்ணணும் எதுவுமே இல்லை. ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும். அந்த பிசினஸ்ல நம்ம எல்லாருமே நம்ம பேர் சொல்லணும். அந்த லெவலுக்கு நம்ம எப்படியாவது இப்பயே வரணும்னு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவோம், கஷ்டப்பட்டு அதுல இருந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி விஓசி கிரவுண்ட் லைனா காளான் கடை இருக்கும். அங்க ஒரு கடை வந்து மிஸ் முருகல் அப்படின்ற நேம்ல நாங்கள் 2 பேருமே தோசை கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் ஒரு 4 லட்ச ரூபாய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுமே எங்களோட நகையிலிருந்து எல்லாமே அடமானம் வச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள், ஏன்னா வீட்டில இருந்து நாங்கள் காசு எதுவுமே வாங்கலை. இவங்களே வீட்டில இருந்து 1 பைசா வாங்கல. நாங்களே வீட்டில், நீங்க எதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, நகையெல்லாம் வச்சிருக்காங்க, நகை நீங்களா இது பண்ணீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, அது எங்களுக்காக போட்டது, நீ உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நகை 2 பேருமே அடமானம் வச்சு 2 பேருமே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 லட்ச ரூபாய் ஆச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாங்கள் வாங்கின கடனை எல்லாம் முடிக்கணும். இப்போ எடுத்தோன்னே உனக்கு ஷேரிங்க, எனக்கு ஷேரிங்க, 2 பேரும் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு அப்படின்னு இல்லாமல் ஃபர்ஸ்ட் 2 பேர்த்தோட கடன் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் போடுறப்போ ஓரளவுக்கு டல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரப்போறது இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 மாசம் 3 மாசம் உங்களுக்கு எதுவுமே வராது, நீங்க கையில ஃபுல்லா அமௌண்ட் எது வச்சுக்கோங்க, ஏன்னா திருப்பி அடுத்த நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக அமௌண்ட் வேணும் அப்படின்னாங்க. நாங்க சரி, அதுக்காகவும் நாங்க கையில எங்களுக்கான அமௌண்ட் வச்சுட்டு அடுத்தடுத்த நாள் இன்னைக்கு எதை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா, இன்னைக்கு ஒரு தோசை கூட நமக்கு இன்னைக்கு வரல, எந்த ஆர்டருமே நமக்கு வரல, இன்னைக்கு நம்ம 0 ரூபீஸ் தான் நம்ம சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னாலுமே நாங்க சிரிச்ச மூஞ்சியோட தான் நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த கடையை நாங்க போட்டோம். ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல அப்படி எதுவும் இல்லாம எங்களுக்கு ஒரு நாள் ஓட்டணும்னா அடுத்த நாள் எங்களுக்கு ஓடுறதுக்கான வருமானம் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னும் மக்களோட ஆதரவுனால எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா, நீங்க நம்ம உங்களுக்கு வயிறார சாப்பாடு போறோம், எல்லாரும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், குவான்டிட்டி எல்லாம் வந்துட்டு போறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே நாங்க தோசை இவ்வளவு பேர் சாப்பிட்டது இல்ல, பெரிய பெரிய கடையில மட்டும் தான் இவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பா வந்தீங்கன்னா குவான்டிட்டி நிறைய இருக்கும், குவாலிட்டியும் நல்லாவே கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. இப்பதான் ரீசெண்ட் டேஸா தான் நம்மளோட கடையில வந்துட்டு விலை எல்லாமே அதிகமா இருக்கு. ஏன் அதுக்கானனா, இதுக்கு முன்னாடி வந்து சிலிண்டர் 2000 ரூபாய்க்கு நாங்க வாங்கிட்டு இருந்தோம், இப்ப 4500 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இருக்கோம். அதை எங்களுக்காக இது பண்ண முடியல, ரெண்டுத்தையுமே எங்களால ஈக்குவல் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் நாங்க எங்களோட ஃபுட்ல இருக்கிற ரேட்டை வந்து அதிகப்படுத்திருக்கோம். மற்றபடி எதுவும் இல்லை. சிலிண்டர் பிரச்சனை கம்மியாச்சுன்னா எங்களோட இந்த இது ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரேட்டு கொடுத்துட்டு இருந்தோமோ அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் இட்லி வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ இட்லி 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இட்லி வந்து வீட்டில் அவிக்கிறதுக்கு வந்து சிலிண்டர் வேணும், அதனால நாங்கள் விலையை அதிகப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் தோசை வந்து 20 ரூபாய்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் ஓடுறப்ப நமக்கும் கையில எதுவுமே நிக்கல, அப்படின்றப்ப நம்ம 30 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய தோசை. இந்த கல்லுல வந்து நான் 6 தோசை மற்ற கடையில சுடுறத பார்த்திருக்கேன். நான் இந்த கல்லு நான் 2 தோசை தான் சுடுவேன். அதனால நான் 30 ரூபாய், ஏன்னா நம்ம குவான்டிட்டி நிறைய கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நான் 30 ரூபாய். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நான் 2 தோசை நான் எல்லா கடையிலயும் சாப்பிடுவேன், 3 தோசை சாப்பிடுவோம், உங்க கடையில நான் 1 தோசை சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் 30 ரூபாயை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ வந்து சிலிண்டர் பிரச்சனை இருக்கிறதுனால, ஏன்னா இந்த கல்லு சூடாகிறதுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அது இதாகாம கல்லோட ஹீட்டு குறையாம பார்த்துட்டே இருக்கிறதுனால இப்போ அதோட ரேட்டு வந்து 50 ரூபாய்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கடையில் இட்லி இருக்கு, சேவை இருக்கு, தோசை இருக்கு, எல்லா வெரைட்டியும் இருக்கு, சிக்கன் இருக்கு, அப்புறம் குடல் தோசை இருக்கு, ஈரல், இந்த மாதிரி நம்ம நான்வெஜ்லயும் இருக்கு, வெஜிடேரியன்லயும் இருக்கு. பப்ளிக்ஸ் வந்துட்டு பரவாயில்ல, நிறைய பேர் வந்து சொல்றது ஒரு 95% வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போவாங்க. வீட்டுல எல்லாம் பரவாயில்ல. அவங்களோடது என்னன்னா, இப்ப எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கு, ஆனா வீட்டுல விட மாட்டாங்க.
எல்லாத்தோட பேரண்ட்ஸ் எங்க வீட்ல வந்து விட மாட்டாங்க, உங்க வீட்ல வந்து உங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கு. எங்க வீட்லயுமே எங்க 2 பேர் வீட்லயுமே எடுத்த உடனேலாம் விடல. நீ இப்ப என்ன படிச்சிருக்க, என்ன வேலைக்கு போற, அப்படி இப்ப வரைக்குமே அந்த மாதிரி தான். நாங்க கண்டிப்பா வரோம். எங்களுக்கு 6 மாசம் நம்ம டைம் கேட்டிருக்கோம். இப்ப நான் கடை தொடங்கி இன்னும் 2 மாசம் கூட எனக்கு முழுசா ஆகல. 6 மாசம் தான் டைம், 6 மாசம் வீட்ல டைம் கேட்டோம். ஏதோ ஒரு நாள் நான் வந்துட்டு பெரிய ஆள் ஆயிருவோமா, இங்க எல்லாரும் என்ன நம்ம பேர் சொல்ற மாதிரியாச்சும் நாங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து காட்டுறோம். இப்பதான் எங்களை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் முடியல, இன்னும் முடியறதுக்கு ரொம்ப இருக்கு, இன்னும் ரொம்ப பெரிய வேலைகள்லாம் இருக்கு. இதை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு.